அன்பு நேயர்களே வணக்கம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 12ஆம் தேதி, ஜூலை மாதம் 12ஆம் தேதி அன்னைக்கு மிகப்பெரிய சிறப்பு இருக்குது. என்னென்னா, அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாத சிவராத்திரி. மாத சிவராத்திரி என்ன அர்த்தம்? தேய்பிறை சதுர்த்தி, அதுதான் மாத சிவராத்திரி. மாதம் வருது இல்லையா, தேய்பிறை சதுர்த்தி, அது சிவராத்திரி. அதே நேரத்தில் அன்னைக்கு திரையோதசி திதியும் இருக்குது. திரையோதசி திதி வந்தோம்னா பிரதோஷம் இல்லையா, அன்னைக்கு பிரதோஷம், ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷம், ஆதித்ய பிரதோஷம். பிற தோஷங்கள் நீங்க பிரதோஷம், சிவனை நினைந்து உருகி வணங்க வேண்டிய உத்தமமான நாள் பிரதோஷ நாள். இந்த பிரதோஷ விரதம் இன்னைக்கு ரொம்ப கோலாகலமாக பல ஊர்களில் இருக்கிறாங்க. ஒரு சன்னதிக்கு போகவே முடியாது, இன்று பிரதோஷம் அப்படி என்று எழுதின இந்த சிவன் கோயிலில் பார்த்தீங்கன்னா அவ்வளவு மக்கள் அந்த சிவனின் அருள் பெற, ஆசி பெற, தங்களுடைய வாழ்க்கையை நல்ல முறையில் அமைத்து கொள்வதற்காக அந்த பிரதோஷத்தினுடைய வலிமை, அந்த விரதத்தினுடைய மகிமையை தெரிந்து கொண்டு வருகின்றார்கள். அது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி. அது சூரியனுக்குரிய ஞாயிற்றுக்கிழமை நாள், ரோகிணி நட்சத்திரம். அன்னைக்கு பிரதோஷ வேளையில வைணவர்கள் நரசிம்மனை வணங்க வேண்டும். அந்தி சாயும் நேரத்திலே ஒரு அன்பனுக்காக பகவான் அவதாரம் எடுத்தார் என்று சொன்னால் அது நரசிம்ம அவதாரம் தான். அத்தனை ஏற்றம் நரசிம்ம அவதாரத்துக்கு உண்டு. அதனால் அதுவும் தோஷங்களை போக்கி நமக்கு ஒரு கிட்டத்தட்ட உடனடி பலனை தரக்கூடிய ஒரு உத்தமமான நேரம் என்று சொல்லுவார்கள். அந்த பிரதோஷ விரதம், சிவராத்திரி விரதம், இவைகளெல்லாம் இருந்தால் என்ன பலன் அப்படி என்று நம்ம நினைக்கலாம். அந்த விரதத்தை பலகாலமாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா, லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா. ஒரு பலன் இல்லாமல் ஒரு விரதத்தை அவங்க இருக்க மாட்டாங்க இல்லையா. அவங்க கிட்ட போய் பார்த்தா அவங்க சொல்லுவாங்க, இத்தனை பிரதோஷ விரதம் இருந்தேன், என்னுடைய வாழ்க்கை இப்படியெல்லாம் ஏற்றம் பெற்றிருக்கிறது, என்னுடைய குழந்தைகள் நன்றாக படிக்கிறார்கள், நான் வறுமையில் இருந்தேன், என்னுடைய வணிகம் நன்றாக நடந்தது, எனக்கு நல்ல பொருளாதார மேம்பாடு கிடைத்தது, என்ன கேட்டாலும் இந்த பிரதோஷ வேளையில் கேட்டால் பகவான் தந்துடுறாருங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்களை எல்லாம் நாம் அங்கே பார்க்கலாம். அத்தனை ஏற்றம் இந்த பிரதோஷ விரதத்துக்கு உண்டு. அங்கே பார்த்தீங்கன்னா சிவாலயங்களிலே சிவனுக்கும் அந்த நந்தி பகவானுக்கும் அற்புதமான அபிஷேகம் நடக்கும். எனக்கு என்ன பண்ணணும், வேற ஒன்றும் வேண்டாம். பெருமாளுக்கு எப்படி துளசி முக்கியமோ அந்த மாதிரி சிவபெருமானுக்கு வில்வம் முக்கியம். அந்த வில்வத்தால் அந்த சிவனை அர்ச்சனை செய்ய, துதிக்க, வணங்க, அவன் மீது ஒரே ஒரு வில்வ இலையை போட்டு எனக்கு இன்னது வேண்டும் என்று கேட்டால் கூட அள்ளித் தருவதற்கு அவன் தயாராக இருக்கிறான். நம்முடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும். அந்த ஆற்றல் கிடைக்கும், அந்த வழி கிடைக்கும், அந்த நம்பிக்கை பிறக்கும். அன்னைக்கு 16 விதமான அபிஷேகங்கள், ஷோடச அபிஷேகங்கள்னு சொல்லுவாங்க. ஷோடசம், அதாவது பகவானுக்கு 16 வகையான உபச்சாரம், ஷோடச உபச்சாரம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இது ஷோடச அபிஷேகங்கள். ஒவ்வொரு அபிஷேகத்தினுடைய ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு விஷயம் உண்டு. ஒரு சுத்த தண்ணீரால் அபிஷேகம் செய்தால் அது நமக்கு மிகப்பெரிய அமைதியை தரும். எண்ணெயினால் அபிஷேகம் செய்தால் ஆரோக்கியம் கிடைக்கும். பஞ்சகவியம்னுட்டு ஒன்று இருக்குது. அந்த பஞ்சகவியத்தினாலே அபிஷேகம் செய்தால் பாவங்களெல்லாம் தீரும். காரணம், பஞ்சகவியம் என்கிறதே சுத்திக்காக செய்கிறது இல்லையா. பஞ்சாமிர்த அபிஷேகம் செல்வம் கூடும், பால் அபிஷேகம் நீண்ட ஆயுள் கிடைக்கும், தயிர் அபிஷேகம் சந்ததி விருத்தி கிடைக்கும், தேன் அபிஷேகம் துன்பங்களெல்லாம் தீரும், நெய்யால் அபிஷேகம் செய்தால் நோய்கள் தீரும், இளநீர் அபிஷேகம் ரொம்ப முக்கியம், அது மன அமைதியை கொடுக்கும், கரும்பு அபிஷேகம் செய்தால் எல்லா நலன்களும் கிடைக்கும், ரொம்ப முக்கியமாக நம்முடைய பகைகள் போய்விடும், மஞ்சள் அபிஷேகம் அது மங்களத்துக்குரிய விஷயம் இல்லையா, மஞ்சளன்னா, அதனால் எல்லா விதமான மங்களங்களும் சேரும். விபூதியால் அபிஷேகம் ரொம்ப முக்கியமாக பண்ணுவாங்க. அந்த விபூதி அபிஷேகம்ங்கிறது, விபூதி என்பதே ஞான செல்வம் தான். அதனால் விபூதி அப்படின்னாலே அது செல்வம் தான். விபூதி வைஷ்ணவத்தில் சொல்லுவாங்க, லீலா விபூதி நித்திய விபூதி என்பாங்க. அது ரெண்டுமே செல்வம். அதனால் விபூதி என்பதற்கு செல்வம் என்கிற ஒரு பொருள் உண்டு. அந்த செல்வம் கிடைக்கும். என்ன செல்வம்? ஞான செல்வம் கிடைக்கும். ஞான செல்வம் கிடைக்கும். குங்குமம், அந்த குங்குமம்ங்கிறது பாக்கியத்தை தரக்கூடியது, ஒருவனுக்கு பேற்றினை அளிக்கக்கூடியது, மங்களங்களை தரக்கூடியது. நறுமணம், நன்னாரி வெட்டி வேரெல்லாம் பண்ணி சேர்த்து நறுமணமுள்ள நீரால் அபிஷேகம் பண்ணுறோம் இல்லையா. சாதாரண சுத்த ஜலத்தாலே அபிஷேகம் பண்ணுவாங்க, நறுமணமுள்ள நீராலே அபிஷேகம் பண்ணுவாங்க. ரெண்டும் தனித்தனி.
அந்த நறுமணம் உள்ள நீரினாலே அபிஷேகம் செய்யும் பொழுது ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். அதுவும் இந்த கோடை காலத்திலே பகவான் ரொம்ப சந்தோஷப்படுவானாம். காரணம், அபிஷேக பிரியன் இல்லையா சிவன், ரொம்ப சந்தோஷப்படுவானாம். கடைசியில் நறுமணமிக்க மலர்கள், அந்த மலர்கள், அந்த கொன்றை மலர்களாகட்டும், மல்லிகை மலர்களாகட்டும், தாமரை மலர்களாகட்டும், இந்த மலர்கள் சூட்டுகின்ற பொழுது நமக்கு இன்பமான ஒரு வாழ்க்கை கிடைக்கும். அத்தனையும் எப்படி இருக்கு, நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி அன்னைக்கு இன்னொரு விசேஷமும் சொல்றேன் பாருங்க. மதுரையில திருப்பரங்குன்றம் முருகனுடைய கோயில், அந்த திருப்பரங்குன்றத்தில் ஒரு மலை இருக்கு. அது உண்மையிலே சித்தர்களுடைய பூமி. அங்கே நிறைய சித்தர்கள் இருக்கிறாங்க. அங்கே பூசுந்தர மலை அப்படின்னுட்டு இருக்கு. அங்கே ஒரு ஜீவசமாதி இருக்கு, சோமப்பர் ஜீவசமாதின்னுட்டு பேர். அங்கே அன்னைக்கு குரு பூஜை நடக்கும். 1968 அந்த சுவாமிகள் மகா சமாதி அடைந்தார். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அங்கே ரொம்ப அற்புதமான விஷயத்தில் அந்த பிரசாதம், அன்னதானம் இவைகளெல்லாம் நடக்கும். பசும்பன் முத்துராமலிங்க தேவர் அந்த சுவாமி இடத்துல ரொம்ப அபிமானம். அடிக்கடி அந்த இடத்துக்கு வருவார். அப்படிப்பட்ட அந்த சோமப்பருடைய குரு பூஜை தினமாகவும் இந்த பிரதோஷ நாள், இந்த மாத சிவராத்திரி நாள், இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாள் அமைந்திருக்கிறது. அன்றைக்கு சிவன் கோயிலிலே சென்று சிவனை வணங்கி அந்த அபிஷேகத்தை பார்த்து நம்முடைய பிரச்சனைகளை எல்லாம் நாம் அந்த சிவனின் திருவடிகளிலே வைத்துவிட்டு வந்துவிட்டால் அந்த பிரச்சனைகளெல்லாம் எப்படி சூரியனை கண்ட பனி விலகுமோ அதை போல விலகி நமக்கு ஒரு மனச்சாந்தியும் நிம்மதியும் கிடைக்கும். அன்பு நேயர்களே வணக்கம். நம்ம பல பதிவுகள், ரொம்ப அற்புதமான பதிவுகள், நிச்சயமா நீங்க பார்க்கலாம். வேறு எதுலேயுமே கிடைக்காத பல தகவல்கள், ரொம்ப ஆராய்ச்சி செய்து பல சாஸ்திரங்களை எல்லாம் ரெஃபர் பண்ணி இந்த விஷயங்களை எல்லாம் நாங்கள் கொடுக்குறோம். அதே மாதிரி பார்த்துட்டு இந்த பெல் ஐகான் இருக்குது இல்லையா, அதை அழுத்தி நம்முடைய சேனலை அவசியம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். நல்ல விஷயங்களை நம்ம 4 பேர்கிட்ட பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பலம் அதில் இருக்குது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தொடர்ந்து பல நல்ல செய்திகள், உங்களுடைய ஆத்ம பலத்தை, உங்களுக்கு தன்னம்பிக்கையை, உங்களுக்கு நல்ல விஷயங்களை, 100 புத்தகங்களை படிக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் சொல்லக்கூடிய அற்புதமான விஷயங்கள் எல்லாம் இதில் அடங்கி இருப்பதாலே அவசியம் நீங்கள் பார்த்து மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.